வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், இரண்டாவது பசுமை புரட்சி. இந்த கேள்வி யூபிஎஸ்சியில் முக்கியமான கேள்வி. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இது வரும் கண்டிப்பாக. ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் அந்த கேள்வி வரும். குரூப் 1 எக்ஸாமுக்கும் அது யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனை நம்ம பார்க்குறது முன்னாடி ஃபஸ்ட் கிரீன் ரெவல்யூஷனை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். இதை பார்த்தா தான் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் 1960s 1970s இதில் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷன் நடந்தது. அந்த பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுட் செக்யூரிட்டி இந்தியாவில் இல்லை. ஃபுட் கிராப்ஸை வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து இந்த PL 480 ப்ரோக்ராம் அது கீழே பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அந்தளவுக்கு கிடையாது. ஃபுட் செக்யூரிட்டி, அதை செல்ஃப் சஃபிஷியன்சி கிடையாது. அந்த நிலைமையிலேருந்து மீண்டு வரதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரப்பட்டது. அந்த மெயினாக 1970s டாக்டர் MS சுவாமிநாதன் இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார். அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட். அவர் வந்து வெளிநாடுகளில் இருந்த சில சயின்டிஸ்டோடு சேர்ந்து இந்தியாவுக்குள்ளே இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்னு சொல்லுவாங்க, HYV, ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்னால் அதிக உற்பத்தியை எடுத்து வரக்கூடிய அந்த விதைகள், அதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரைஸ், வீட் இதை போன்ற கிராப்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுதான் பேசிக்காக ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷன். மேலை நாடுகளில் கிரீன் ரெவல்யூஷன்றது ஒரு குவாலிட்டேட்டிவ் கான்செப்டாக இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் ஒரு குவான்டிடேட்டிவ் கான்செப்டாக தான் அந்த காலத்தில் இருந்தது. மெயினாக அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் அந்த ஈல்டையும் தான் அது மெயினாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. கிரீன் ரெவல்யூஷனோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரைஸ் அண்ட் வீட் ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாச்சு. அது இல்லாமல் மெய்ஸ், சோளம் அதனுடைய ப்ரொடக்ஷனும் அதிகமாச்சு. கிரீன் ரெவல்யூஷனோட மெயின் இம்பேக்ட் ஏரியாஸ் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 ஸ்டேட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். இந்த 3 ஸ்டேட்ஸில் தான் கிரீன் ரெவல்யூஷனோட இம்பேக்ட் மேக்ஸிமமாக இருந்தது. இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா இதெல்லாம் நார்த் இந்தியா. இங்கே எது மெயின் கிராப்னா வீட்டு தான் மெயின் கிராப். ஆனாலும் இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக ரைஸ் அங்கே கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனுடைய ஈல்டு அங்கே அதிகமாகிடுச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி தேதியில் ரைஸ் ஈல்டு ஆக்சுவலாக பஞ்சாப், ஹரியானாவில் தான் ரொம்ப அதிகம் இந்தியாவிலே. அதே போல் வீட் ஆக்சுவலாக நார்த் வெஸ்ட்டில் விளைவிக்கக்கூடிய ஒரு கிராப். ஆனால் கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக அது கிட்டத்தட்ட சவுத் இந்தியா வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இன்னொரு ரீஜன் எங்கே கிரீன் ரெவல்யூஷனில் ரொம்ப சக்சீட் ஆச்சுன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் டெல்டா ரீஜன், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இங்கே இருக்கக்கூடிய ரீஜன்ஸும் கிரீன் ரெவல்யூஷனால் ரொம்பவே பெனிஃபிட் ஆச்சு. கிரீன் ரெவல்யூஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனோட இம்பேக்ட் இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸோடய சேர்ந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெயினாக இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அது இந்த ஃபெர்டிலைசர்ஸ், இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது கூட சேர்ந்து ஜென்ரலாக ஃபெர்டிலைசர்ஸும் அதே போல் நம்ம இன்செக்டிசைட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அதிகமாக வாட்டரை வந்து இழுக்கும். அப்போ அந்த வாட்டர் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் இந்தியாவில் டெவலப் ஆச்சு. அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆச்சு. அதே போல் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட்டை உண்டாக்குச்சு. நிறைய விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு இது அளித்தது. அது மட்டும் இல்லை, இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் மோடில் உருவாக ஆரம்பிச்சது இந்தியாவில். இந்த எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் மாடல், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணி அதே போல் இந்த அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ், டிராக்டர்ஸ், த்ரெஷர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ், ப்ளவர்ஸ் இது போன்ற இந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த வேளாண்மை அதுவும் இந்தியாவில் அந்த காலத்தில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனோட ரிசல்ட் நம்ம மெயினாக வீட்லேயும் ரைஸ்லேயும் தான் மேக்ஸிமமாக இருந்தது. அதுவும் மெயினாக வீட்டில் தான் மேக்ஸிமமாக இருந்தது. 1950 ஒரு 2005-6 வரைக்கும் இந்த பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட் ரைஸ் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1950s வீட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 9 மில்லியன் டன் தான் இருந்தது வீட் ப்ரொடக்ஷன். இந்த 9 மில்லியன் டன்னில் இருந்து இந்த 2006 பீரியட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மில்லியன் இருக்கிறது ஒரு 90 மில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு வீட் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி ரைஸ் ப்ரொடக்ஷன் அந்த பீரியடில் ஒரு 30 மில்லியன் தான் இருந்தது. ஆனால் 2005-6 பீரியடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைஸ் ப்ரொடக்ஷன் ஒரு 100 மில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆச்சு இந்தியாவில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக. சரி, இதெல்லாம் க்ரீன் ரெவல்யூஷனுடைய ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், அவுட்கம். சரி, இந்த க்ரீன் ரெவல்யூஷனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட், ட்ராபேக், டெஃபிஷியன்சிஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். அது பார்த்தா தான் ஏன் இப்போ ஒரு செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷனோட மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்ம பார்த்தது போல் ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷனில் ஒரு சில கிராப்ஸ் மட்டும்தான் பெனிஃபிட் ஆச்சு, மெயினாக வீட், ரைஸ், மெய்ஸ். ஆனால் மற்ற சில கிராப்ஸ் மெயினாக பல்சஸும் ஆயில் சீட்ஸும் பெனிஃபிட் ஆகலை. இன்றைக்கி தேதி வரைக்கும் பல்சஸும் ஆயில் சீட்ஸும் நம்ம மெயினாக வெளிநாடுகளில் தான் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். இன்னொரு ட்ராபேக் நான் சொன்னது போல் இந்த பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் மற்றும் சவுத் இந்தியாவோட டெல்டா ரீஜனில் தான் க்ரீன் ரெவல்யூஷன் பெருசாக சக்சீட் ஆச்சு. மற்ற ரீஜன்ஸ்லாம் சக்சீட் ஆகலை. மெயினாக நார்த் வெஸ்ட் இந்தியா, அந்த ராஜஸ்தான் இங்கெல்லாம் சக்சீட் ஆகலை. அதே போல் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இங்கெல்லாம் க்ரீன் ரெவல்யூஷன் போய் சேரவில்லை. அதனால் இந்த ரீஜன்ஸ்க்கும் இப்போது க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷனில் விவசாயிகளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சாலும் அவங்களோட இன்கம் அதிகமானாலும் மெயினாக அதில் பெனிஃபிட் யார் ஆனான்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், அந்த ஜமீன்தார்ஸாக இருந்தவங்க தான் பெனிஃபிட் ஆனாங்க. இந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ்லாம் அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆகலை. இது வந்து இன்னொரு பெரிய ஒரு ட்ராபேக். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் நடந்து இப்போ கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் அக்ரிகல்ச்சரில் நம்ம குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் எடுத்துகிட்டு வர முடியாது, குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தான் எடுத்துகிட்டு வர முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 50% மேலே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக இதுதான் நம்ம லேண்ட் யூசேஜை நம்ம லேண்ட் யூசேஜ் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே அக்ரிகல்ச்சருக்கு லேண்டுக்காக நம்ம நிலத்தை ஒதுக்க முடியாது. இதுக்கு மேலே குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தான் கொண்டு வரணும். இருக்கிற நிலத்தில் எப்படி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை எப்படி கொண்டு வரலாம், நியூ வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸை எப்படி கொண்டு வரலாம், அதே போல் இந்த ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ரை ஃபார்மிங், ஹார்டிகல்ச்சர் இதை போன்ற நியூ மெத்தட்ஸ் மூலமாக நம்ம ப்ரொடக்ஷனை எப்படி அதிகப்படுத்தலாம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தான் அக்ரிகல்ச்சரில் எடுத்துகிட்டு வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் தான் இப்போ நம்ம செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு 11th 5-year பிளான் இந்த பீரியட்லேயே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்கான டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4% வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் அக்ரிகல்ச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5%, 3% தான் இருக்குது. அந்த 4% கூட இன்னும் நம்மளால் ரீச் பண்ண முடியல. அப்போ மினிமம் ஒரு 4% அக்ரிகல்ச்சர் க்ரோத் கொண்டு வந்தால் தான் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்கும். அக்ரிகல்ச்சர் க்ரோத் தான் ஓவரால் ஜிடிபி க்ரோத்தாக மாறும். அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக தேவை. சரி, இப்போ நம்ம செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன், இப்போ இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன்றது முக்கியமாக தேவை. இப்போ இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் என்னெல்லாம் சொல்லுது, என்னெல்லாம் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வரணும், ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷனில் விடப்பட்ட விஷயங்கள், அந்த ட்ராபேக்ஸை சரி பண்ணுறதுக்கு செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் இப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட இன்கம் அதிகப்படுத்தணும், ஃபார்மர்ஸ் அவங்களுடைய வருவாயை அதிகப்படுத்தணும். இரண்டாவது, அக்ரிகல்ச்சரல் க்ரோத் மினிமம் ஒரு 4% வருடத்துக்கு இந்த 4% க்ரோத்தையாவது நாம் எட்ட வேண்டும். மூன்றாவது, நான் சொன்னது போல் அக்ரிகல்ச்சரில் குவாலிட்டேட்டிவ் சேஞ்சு கொண்டு வரணும். அவுட்புட்டை அதிகரிக்கிறதுக்கு இனிமேல் விலை நிலைத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எப்படி பண்ணோம், இருக்கிற நிலத்தில் இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி நம்ம பண்ணோம்னா, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை நம்ம அதிகப்படுத்தணும். தற்போது இருக்கக்கூடிய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இப்போ இரிகேட்டட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 45-46% தான் இப்போது இரிகேட்டடாக இருக்குது. மற்றதெல்லாம் ரெயின்ஃபெட் ஏரியா தான். அப்போ அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டியை கிட்டத்தட்ட நம்ம வந்து டபுள் பண்ணணும், 2 மடங்கு ஆக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸோ அதை கொண்டு வரணும். ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன் இதெல்லாமே நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணணும். நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸில் வேல்யூ அடிஷன் பண்ணணும். வேல்யூ அடிஷன்னா இப்போ வெறும் கிராப்ஸாக ரைஸ், வீட், சுகர் கேனாக எடுக்காமல் அதை இன்னும் நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணணும், ஃபுட் ப்ராசஸிங் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது நம்ம வந்து சுகர் கேனை மட்டும் எடுத்தால் போதாது, அந்த சுகர் கேன்லேருந்து சுகர் எடுக்கணும், அது சம்மந்தமான மற்ற ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். அதே போல் ஹார்டிகல்ச்சர்னால் என்ன, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை நம்ம க்ரோ பண்ணுறோம்ல, அது பேர் தான் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் செக்டர் மூலமாக அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய லாபம் இருக்குது. இது வந்து ஒரு வேல்யூ ஆடட் செக்டர். இதை இந்தியாவில் நிறைய இடத்துல கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஹார்டிகல்ச்சருக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் ஹார்டிகல்ச்சருக்கு ரொம்பவே சூட்டபிள். அதே போல் மத்திய பிரதேஷ் ஹார்டிகல்ச்சர் ரொம்பவே சூட்டபிள். மத்திய பிரதேசில் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்குது. ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னால் அந்தந்த ரீஜன் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதுதான் ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய க்ராப்ஸை இந்தியாவில் நம்ம க்ரோ பண்ணலாம். அதில் மத்திய பிரதேஷில் பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்கு அது வந்து ரொம்பவே உகந்த ஒரு இடம். அப்போ ஹார்டிகல்ச்சர் மூலமாக நம்ம வேல்யூ அடிஷனை கொண்டு வரலாம், ஃபுட் ப்ராசஸிங் பண்ணலாம், ஃபுட் பார்க்ஸ் இந்தியாவில் கொண்டு வரலாம். அந்த ஃபுட் ப்ராசஸிங்
கூட்ஸை நம்ம வந்து வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது மூலமாக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்மர்ஸுடைய இன்கமும் அதிகமாகும். அடுத்த விஷயம் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னென்னா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை நம்பி இல்லாமல் ஆர்கானிக் நேச்சுரல் அந்த மேன்யூர் மூலமாக, அந்த ஃபார்ம்லேயே வரக்கூடிய அந்த மேன்யூர் மூலமாக நம்ம அந்த ஆர்கானிக் மென்யூரை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். இது ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷனுடைய மிகப்பெரிய ஒரு பாதகம் என்னென்னா, அதில் ஃபெர்டிலைசர்ஸ் இன்செக்டிசைட் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதனால் என்ன ஆச்சுன்னா அது வந்து சாயிலை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. அந்த ஃபெர்டிலைசர்ஸும் இன்செக்டிசைட்ஸும் சாயிலை போய் அந்த நியூட்ரியன்ஸை டேமேஜ் பண்ணி அந்த சாயிலோடைய நேச்சரை அதை பாதிச்சிடுச்சு. அப்போ இதை மறுபடியும் அந்த சாயிலோட நேச்சரை நம்ம ரீக்ளைம் பண்ணலாம், இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும். ஆனால் இனிமேவும் ஃபெர்டிலைசர்ஸ், நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது. அதனால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இனிமேல் இந்தியாவோட ஃப்யூச்சர். அதே போல் ஃபஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷனில் என்ன நடந்ததுன்னா, வாட்டர் யூசேஜ் அதிகமாக இருந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால் சாயில் வந்து டீக்ரேட் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. மெயினாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாவில் அந்த வாட்டர் டேபிள் வந்து மேலே வந்துடுச்சு. அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சால்ட் இன்ட்ரூஷன் வந்துச்சு. ஆல்கலைசேஷன், சலைனைசேஷன் சொல்லுவாங்க. அந்த கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா சாயிலுக்குள்ளே சால்ட்டு, அந்த நிலத்தில் இருக்க சால்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். அதுதான் சலைனைசேஷன், ஆல்கலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு பிரச்சனைனால விளைநிலங்கள்லாம் பாதிப்பாயிடுச்சு. அதனால் இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பதிலாக ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை ஃபார்மர்ஸே செய்கிறதுனால அதுலேயும் அவங்க வந்து வருமானம் ஈட்டலாம். இது செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா அலைடு செக்டர்னால் அக்ரிகல்ச்சரில் சார்ந்த மற்ற ஆக்டிவிட்டீஸ். உதாரணத்துக்கு டெய்ரி ஃபார்மிங், செரிகல்ச்சர், பிக்கரி, அப்போ ஏற்கனவே பார்த்த ஹார்டிகல்ச்சர், இதெல்லாம் வேளாண்மை சார்ந்த மற்ற ஆக்டிவிட்டீஸ். இதிலும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக ஸ்கோப் இருக்குது. உதாரணத்துக்கு நார்த் வெஸ்ட் இந்தியாவில் டெய்ரி ஃபார்மிங், இப்போ ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் நம்ம வந்து டெய்ரி ஃபார்மிங்கை யூஸ் பண்ணலாம். இப்போ டெய்ரி ஃபார்மிங் மூலமாக அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதில் வரக்கூடிய வேல்யூ ஆடட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை, மில்க் ப்ராடக்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் வருவாய் அதிகமாக வரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது விதமான க்ராப்ஸை நம்ம உருவாக்கணும். மெயினாக ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், ஃப்ளட் ரெசிஸ்டன்ட் க்ராப்ஸ், அதாவது வெள்ளம், அதே போல் வறட்சி, இதெல்லாம் தாங்கக்கூடிய க்ராப்ஸை நாமாவே உருவாக்கலாம். இதை உருவாக்கி ஃபார்மர்ஸ்கிட்ட இதை போய் நம்ம அளிக்கலாம். ஸோ ஃப்ளட் ரெசிஸ்டன்ட், ட்ரவுட் ரெசிஸ்டன்ட். உதாரணத்துக்கு நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளட் அதிகம். அங்கே நம்ம போடக்கூடிய க்ராப்ஸ் வந்து அந்த ஃப்ளட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணுற க்ராப்ஸாக இருக்கும். அதே போல் நார்த் வெஸ்ட் இந்தியாவில் ட்ரவுட் இருக்கும், வறட்சி இருக்கும். அதை தாங்கக்கூடிய அளவுக்கு புதுசாக நம்ம க்ராப்ஸை உண்டாக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் செய்யக்கூடிய விஷயம். அதே போல் பல்சஸ்லேயும் ஆயில் சீட்ஸ்லேயும் புதுசாக நிறையா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸாக நாமாவே உருவாக்கணும். அது வந்து மிகவும் முக்கியம். ஏன்னா பல்சஸும் ஆயில் சீட்ஸும் இந்தியா இனிமேல் ஃப்யூச்சரில் நாமாவே உருவாக்கினா தான் உண்டு. இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. அதனால் இந்த நியூ வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸையும் நம்ம செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் உருவாக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். கோடவுன்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், சில்லிங் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாமே நம்ம கொண்டு வரணும். இது கொண்டு வரனால என்ன ஆகும்னா, அக்ரிகல்ச்சர் வெஸ்டர்ன் மாடலுக்கு போவோம், அந்த எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் மாடலுக்கு போவோம். அது இல்லாமல் இந்த ஆக்ரோ ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஆக்ரோ ஃபார்மிங்னா இந்த பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் கூட ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை மேற்கொண்டு வேல்யூ அடிஷன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் லாபம் வந்து ஃபார்மர்ஸ்க்கும் அதிகமாக கிடைக்கும், மக்களுக்கும் மலிவு விலையில் அக்ரிகல்ச்சரல் ஐட்டம்ஸ் போய் சேரும். ஸோ அந்த ஆக்ரோ ஃபார்மிங் இல்லை கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இந்த மாடலை செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம இந்தியாவில் அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஏற்கனவே இந்திய அரசு சில முயற்சிகளை எடுத்திருக்கு. இந்த ஃபுட் ப்ராசஸிங் ஜோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உருவாக்கிட்டு வருது. மெகா ஃபுட் பார்க், இந்த பிரமாண்டமான அந்த ஃபுட் பார்க்ஸ், அதுவும் இந்தியாவில் நிறைய இடங்களில் உருவாக்கிட்டு வருது. அது இல்லாமல் சம்படா யோஜனான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட், மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதனால் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸை எடுத்துகிட்டு வருது. ஆனால் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் உண்மையிலே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அனைவரும் அதுக்கு ஒன்று சேரணும். எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர், ஃபார்மர்ஸ், அகாடமியா, இதெல்லாமே ஒன்று சேர்ந்தால் தான் அது நடக்கும். இன்னொரு விஷயம், அந்த நாலேஜ் எக்ஸ்டென்ஷனை ஃபார்மர்ஸ் கொண்டு போகணும். நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா அக்ரிகல்ச்சரில், யூனிவர்சிட்டிஸ்லேயும் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும், அந்த ரிசர்ச்சை வந்து நாலேஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். நாலேஜ் எக்ஸ்டென்ஷன்னா அந்த ரிசர்ச் பண்ணுற விஷயங்களை, ஆராய்ச்சியை நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அதை மார்க்கெட்டபுளாக ஆக்கணும். அப்போ தான் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் உண்மையிலேயே இது வந்து நடைமுறை இதை நாம் வந்து செய்ய முடியும்.
நாலேஜ் எக்ஸ்டென்ஷன் மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் எக்ஸ்டென்ஷனும் பண்ணணும். ஃபார்மர்ஸ்க்கு லோன்ஸ் எல்லாம் பெட்டராக போய் சேரணும். அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் அந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஒரு சக்ஸஸாக ஆகும்.